வேதா, விக்ரம் வந்து ப்ரைஸ் வாங்கிட்டு வரும்போது வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா, அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் செம்ம கோவத்தில அப்படியே வந்து பார்த்துட்டு செமையா வந்து டென்ஷன் ஆகுறாங்க. என்ன இப்போ புரியுதா? வேதா, விக்ரம் யாருன்னு சொல்லிட்டு, அவங்கக்குள்ள எவ்வளோ வந்து அன்பு இருந்தா இந்த மாரி வந்து ஒரு கேட்டகரி ஒதுக்கி வந்து அவங்களுக்கு ப்ரைஸ் குடுத்துருப்பாங்க. இப்போவாவது புரிஞ்சுக்கங்க. சும்மா தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. அத கேட்டு அப்படியே டென்ஷன் ஆயிடுறாங்க அவங்க. என்னென்ன பேச்சு பேசின நீ? எல்லாத்துக்கும் இப்போ புரியுதா? நீ என்னதான் வந்து ப்ரைஸ் வாங்கினாலும் வேதா, விக்ரம்க்கு கொடுத்த ப்ரைஸ் தான் சூப்பர் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, நம்ம வேதா, விக்ரம் ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிறாங்க. அடுத்து வந்து வீட்டுக்கு வராங்க எல்லாருமே. அப்போ இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்தது எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரவி வந்து நம்ம விக்ரம்க்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. இங்கே பாருப்பா, என்னதான் இருந்தாலும் அந்த ஹஸ்பண்ட் சொல்லிட்டு போனதை ஞாபகம் வச்சுக்கோ. அவங்க பற்றியா நீ வாழலைன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே அதான் நினைக்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் எப்போ தான் வாழ போகிறீங்க அப்படின்னோன்னே எதுவுமே சொல்லாமல் விக்ரம் நிற்கிறாரு. இங்கே பாருப்பா, அவங்க 2 பேருக்குள்ளே நிறைய புரிதல் இருக்குது. ரெண்டு பேருக்கும் நிறைய அன்பு இருக்குது. இன்றைக்கி பார்த்தியா டான்ஸ் பண்ணும்போது அந்த அன்பு வெளிப்பட்டது உங்க கூட. எப்படி வந்து நீங்கள் 2 பேருமே வந்து டச் பண்ணாமல் வந்து டான்ஸ் ஆடணும்னு சொன்னாங்க. ஆனால் இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் டச் பண்ணி டான்ஸ் ஆடினீங்க. அதுலேருந்தே உங்கள் அன்பு வெளிப்பட்டுச்சு. அதனால் தயவுசெய்து வந்து இதுக்கப்புறம் வந்து வேதா கூட சேர்ந்து வாழ பாருப்பான்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாரு. விக்ரம் யோசிச்சுட்டு இருக்காரு. அவங்க ஃப்ரெண்டு டே கலக்கிட்டுடா மச்சான், எப்படா சூப்பராக டான்ஸ் ஆடினேன் அப்படி நாங்களே பார்த்துட்டு பயங்கிட்டோம்டா. இந்த அளவு வேதா மேலே அன்பு வச்சுக்கிட்டு ஏன்டா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. டே அது வந்துடா, இங்கே பார் மச்சான், வேதா கூட வாழ ஆரம்பி. இதுக்கப்புறம் வேதா உன்னையும் நல்லா வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கணும். எல்லாரும் உங்களை எப்படி பேசுனாங்க அதுக்கு அப்போ பதிலடி நீங்கள் கொடுக்கணும்டா. நீங்கள் வாழ்ந்தால் தான்டா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி எல்லாருமே அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலை வேதா, விக்ரம் வந்து உள்ளே போகிறாங்க. விக்ரம் வந்து வேதா கிட்டே ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. வேதா விக்ரம் கிட்டே ஏதோ சொல்லணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. 2 பேருமே சொல்ல வராங்க. அடுத்து வந்து சொல்ல முடியாமல் 2 பேருமே வந்து பின்வாங்குறாங்க. அப்போ விக்ரம் வந்து மனசில் நினைக்கிறாரு, வேதா நான் உன் கூட உண்மையிலேயே வாழணும்னு நினைக்கிறேன்னா எனக்கு ஒன்றும் புரியல. நீ ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்மை, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதே மாதிரி வந்து வேதாவும் யோசிக்கிறாங்க. விக்ரம், நான் தன்விக்காக தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் வந்து உங்களை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். என் மனசு ஃபுல்லாக உங்களை விரும்புது. ஏன்னு எனக்கே தெரில. நீங்கள் இல்லாத வாழ்க்கை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒருத்தர் பார்வையால் அப்படியே வந்து 2 பேருமே வந்து பேசிக்கிறாங்க. எப்படி வேதா கிட்டே இதெல்லாம் சொல்கிறது? அவள் எதாவது தப்பாக நினச்சிப்பாளா? நான் வந்து குழந்தைக்காக தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இப்போ இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரா? என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து யோசிச்சுட்ருக்காரு. அதுக்கப்புறம் வேதா தூங்க போகிறாங்க. விக்ரம் வந்து அப்படியே வந்து வேதாவையும் பார்த்துட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. அடுத்து வந்து சரி எப்படியாவது வேதா கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து காலையில் வேதா வந்து ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட பேசணும் விக்ரம் அப்படின்றாங்க. சொல்லு வேதா, என்ன பேசணும் அப்படின்னோடனே நான் அப்புறம் பேசுகிறேன். இல்லை வேதா, எதுவாக இருந்தாலும் இப்பயே பேச, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. கண்டிப்பாக வேதா நம்ம காதலை தான் சொல்ல போகிறா. கண்டிப்பாக வந்து அவர் மனசுலவும் நான் தான் வந்து இருக்கேன் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு வேதா முதல்ல சொல்லட்டும் அப்படி சொல்லிட்டு யோசிக்கும்போது அது வந்து விக்ரம், நான் என்ன பேச வந்தேன்னா நந்தினி அக்கா பற்றி தான் பேச வந்தேன். அவங்க ஹஸ்பண்ட் பற்றி தான் பேச வந்தேன். நம்ம ஜோடியாக டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கும்போது நந்தினி அக்கா மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு, நான் பார்த்தேன். அவங்க ஹஸ்பண்ட் எப்போ வந்து வெளியே வருவார் அப்படி சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. இதுதான் சொல்ல வந்தியா? அப்படி வேறு என்ன அப்படி சொல்லிட்டு வேறு ஒன்றும் இல்லை, சரி ஓகே நான் அதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு விக்ரம் வந்து யோசிச்சுட்டு போகிறாரு. இது முடியும்.